Exercise 1.4 sum number 10. A function f from minus 5, 9 which is to be a real numbers is defined as follows. f of x சொல்லிட்டு மொத்தம் 3 இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வலோட ரேஞ்ச் வந்து எதில் ஆரம்பிக்குது அப்படின்னா -5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்போது கண்டிப்பாக -5 இருக்குது. அடுத்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 2வை விட கம்மி, அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். அப்போ இதுக்குள்ளே என்ன இன்டர்வல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா -4, -3, -2 இருக்கும். அடுத்து -1 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 0 இருக்கும். இது எல்லாமே ஃபஸ்ட்டு இன்டர்வலில் வர. அடுத்து செகண்ட் இன்டர்வல் என்னெல்லாம் இருக்காங்க அப்படின்னா 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 6. அப்போ இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வந்துச்சு, அப்போ கண்டிப்பாக 2 இருக்குது. ஆனால் 6ஐ விட முன்னாடி, அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 5 இருக்கும். அப்போ என்னென்ன இன்டர்வல்ஸ்லாம் அதுக்குள்ளே இருக்கும்? 2, 3, 4, 5. இது மட்டும்தான் செகண்ட் இன்டர்வலில் வரும். தேர்ட் இன்டர்வல் என்ன இருக்குது அப்படின்னா 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9. அப்போது 6ம் வரும், அதில் 9ம் வரும். அப்போ இதுக்குள்ளே வேறு என்னெல்லாம் இருக்கும்? 7 இருக்கும், 8 இருக்கும். இப்போ நம்ம அந்த கண்டுபிடிக்கக்கூடிய நம்பரில் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ -3னா எங்கே -3 இருக்குதுன்னு பார்க்கணும். இது -3ஆக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 6x + 1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக -3 சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி 2 அப்படின்னா வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதுக்கான இன்டர்வலை மட்டும் எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். சப்டிவிஷன் நம்பர் 1, எஃப் ஆஃப் -3 + எஃப் ஆஃப் 2. ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் -3 which is equal to, இப்போ -3 அப்படின்றது எதில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் இன்டர்வலில் இருக்குது. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 6x + 1. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக -3 போட்டாச்சு. 6 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக இங்கேயும் -3 போட்டுறணும், +1. 6 3s are 18. மைனஸ் இருக்கனால -18 + 1. ஸோ த ஆன்சர் இஸ் -17. அடுத்து 2 போடணும். எஃப் ஆஃப் 2ன்றது எந்த இன்டர்வலில் இருக்குதுன்னு பார்த்தா செகண்ட் இன்டர்வலில் இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு 5x² - 1. 5x² - 1. இப்போ இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன போடணும் அப்படின்னா 2 போடணும். எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 5 × 2². எக்ஸுக்கு பதிலாக 2² -1 இஸ் ஈக்குவல் டு 5 × 2 2s are 4 -1. 5 4s are 20 -1. ஸோ த ஆன்சர் இஸ் 20 - 1 19. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் -3 + எஃப் ஆஃப் 2 which is equal to, f of -3 ஓட ஆன்சர் இஸ் -17. f of 2 ஓட ஆன்சர் இஸ் +19. டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்குது. கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணிட்டு பெரியதோட சிம்பிள், பெருசோட சிம்பிள் இங்கே ப்ளஸ் தான், ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ 19 17 சப்ராக்ட் பண்ணால் த ஆன்சர் இஸ் 2. அப்போ f of -3 + f of 2 ஓட ஆன்சர் இஸ் +2. சப்டிவிஷன் நம்பர் 2, f of 7 - f of 1. ஸோ ஃபஸ்ட்டு f of 7 கண்டுபிடிக்கணும். அடுத்து f of 1 கண்டுபிடிக்கணும். அடுத்து f of 7 - f of 1 சப்ராக்ட் பண்ணணும். f of 7 நம்மளோட இன்டர்வல்ஸில் 7 எங்கே இருக்குதுன்னு பார்த்தா தேர்ட் ஒனில் இருக்குது. அப்போ f of x இஸ் ஈக்குவல் டு 3x - 4. f of x which is equal to 3x - 4. இப்போ நான் கண்டுபிடிக்கிறது வந்து 7. ஸோ f of 7 which is equal to 3 × எக்ஸுக்கு பதிலாக 7 -4. 7 3s are 21 -4. ஸோ 21லேருந்து 4ஐ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 17. இது எஃப் ஆஃப் 1 அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வலில் தான் வந்திருக்கு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6x + 1ன்னு எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 6x + 1ன்னு எடுத்தாச்சு. இப்போது எஃப் ஆஃப் 1 நான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்னா 1 போடணும். 6 × 1 + 1. 1 6 are 6 + 1. ஸோ த ஆன்சர் இஸ் 7. ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும். எஃப் ஆஃப் 7ஓட ஆன்சர் இஸ் 17 மைனஸ் எஃப் ஆஃப் 1ஓட ஆன்சர் இஸ் 7. 17 - 7 த ஆன்சர் இஸ் 10. சப்டிவிஷன் நம்பர் 3, 2 × f of 4 + f of 8. ஃபஸ்ட்டு f of 4 கண்டுபிடிச்சிட்டு அதோட இதை பண்ணோம்னா 2 வந்து மல்டிபிள் பண்ணணும். f of 4ன்றது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 4ன்றது வந்து எந்த இன்டர்வலில் இருக்குது அப்படின்னா செகண்ட் இன்டர்வலில் இருக்கும். அப்போ f of x is equal to 5x² - 1. f of x is equal to 5x² - 1. f of 4, அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்னா 4 போடணும்.
ஸோ 4 ஸ்கொயர் மைனஸ் 1 which is equal to 5 into 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16 4 4s are 16 minus 1 which is equal to இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 16ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 5 6 are 30 பேலன்ஸ் 3 1 5s are 5 plus 3 வந்து 8. ஸோ 80 minus 1. ஸோ the answer is 79. இப்போ 2 into f of 4 செகண்ட். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க 2 இதோட என்ன வந்த ஆன்சரோட 2 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2 into f of 4 எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 79. அப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 9 2s are 18 பேலன்ஸ் 1 7 2s are 14 plus 1 15. ஸோ 2 into f of 4 ஆன்சர் இஸ் 158. அடுத்து நான் கண்டுபிடிக்க வேண்டியது f of 8. 8 எந்த இன்டர்வலில் வந்திருக்குன்னு பார்க்கணும். 8ன்றது வந்து தேர்ட் இன்டர்வலில் வந்திருக்கு 3x minus 4. அதுதான் என்னோட 8ன்றது வந்து தேர்ட் இன்டர்வலில் வந்திருக்கு. அப்போது நான் இங்கே எழுதும் போது என்ன எழுதணும் அப்படின்னா f of x which is equal to 3x minus 4னு ஃபஸ்ட் எழுதிட்டு அடுத்து எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்னா 8 போடணும். அப்போது 3 into 8 minus 4 which is equal to 8 3s are 24 minus 4 which is equal to 24லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 20 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா 2 into f of 4 ஆன்சர் இஸ் 158 ப்ளஸ் பண்ணணும். f of 8 வந்து என்னது அப்படின்னா 20. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 178. சப்டிவிஷன் நம்பர் 4 2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2ன்னு இருக்கு. இதில் எதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா f of minus 2 கண்டுபிடிக்கணும். இங்கேயும் f of minus 2 தான் இருக்குது, இங்கேயும் f of minus 2 தான் இருக்குது. இங்கே f of minus 2 2ஓட மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ f of minus 2 கண்டுபிடிக்கணும். f of 4 இப்போ தான் லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கான ஆன்சர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டு தான் கண்டுபிடிக்கணும். ஒன்று f of 6, ஒன்று வந்து f of minus 2. ஃபஸ்ட்டு வந்து f of minus 2 எந்த இன்டர்வலில் வருதுன்னு பார்ப்போம். f of minus 2 minus 2ன்றது ஃபஸ்ட்டு இன்டர்வலில் வந்திருக்கு. அப்போ 6x plus 1 தான் f of xோட வேல்யூ. அப்போ f of x which is equal to 6x plus 1. அப்போ இங்கே நான் f of minus 2 xக்கு பதிலாக minus 2 போடணும். அப்போ 6 into minus 2 plus 1. 6 into minus 2 6 into 2 வந்து minus 12 plus 1. ஸோ the answer is minus 11. இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா 2ஓட என்ன சொல்லியிருக்காங்க மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ f of minus 2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அது என்ன பண்ணோம் அப்படின்னா 2ஓட மல்டிபிள் பண்ணால் தான் இதோட ஆன்சர் வரும். அப்போ 2 into minus 11 which is nothing but 2 into 11 வந்து 22. இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ். இப்போ minus 22 தான் இதோட ஆன்சர். f of minus 2க்கான ஆன்சர். ஓகேவா? இங்கே ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா f of minus 2க்கான ஆன்சர் which is equal to minus 11 ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். அடுத்து f of 6 வந்து கண்டுபிடிக்கணும். 6ன்றது தேர்ட் இன்டர்வலில் தான் வந்திருக்கு 3x minus 4. அதுதான் நம்மளோட f of x. f of x which is equal to 3x minus 4. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்னா 6 போடணும். அப்போ 3 into 6 minus 4 which is equal to 3 6 are 18 minus 4. 80லேருந்து 4 போச்சு அப்படின்னா ஆன்சர் இஸ் 14. அப்போ f of 6ஓட ஆன்சர் இஸ் ப்ளஸ் 14. அடுத்து f of 4ஓடது இது ஏற்கனவே நம்ம முன்னாடி தான் தேர்ட் சப்டிவிஷனில் ஃபைன். f of 4 ஸோ த ஆன்சர் இஸ் 79. f of 4 ஆன்சர் இஸ் 79 which is equal to 79. இப்போ 4ஓட ஆன்சருமே வந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட கொஸ்டினை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். கொஸ்டின் திருப்பி எடுத்து எழுதிக்கலாம். 2 into f of minus 2 minus f of 6 which is divided by f of 4 plus f of minus 2 which is equal to 2 into f of minus 2. The answer is minus 22. Next minus f of 6. The answer is 14 divided by f of 4. The answer is 79 plus f of minus 2. So the answer is minus 11. சேம் சிம்பிளாக இருக்கனால ஆட் பண்ணி அதே சிம்பிளை தான் போட போகிறோம். 4 plus 2 6 2 plus 1 3 டிவைடட் பை கீழே என்ன ஆகும் அப்படின்னா 79
ப்ளஸ் மைனஸ் அப்போ கண்டிப்பாக ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் -11 நெக்ஸ்ட்டு விச் இஸ் ஈக்குவல் டு மேலே -36 அப்படியே தான் இருக்கும் டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் சிம்பிள் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணும் 9லேருந்து 1 போச்சு அப்படின்னா 8 7லேருந்து 1 போச்சுன்னா 6 ஸோ 36 டிவைடட் பை 68 2 டேபிள்ஸில் வந்து கேன்சல் பண்ணலாம் அப்போனா 3 டைம்ஸ் வரும் இது 4 டைம்ஸ் அகெயின் இது வந்து 1 டைம்ஸ் பேலன்ஸ் 1 8 டைம்ஸ் வரும் அகெயின் 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம் அப்போனா 9 டைம்ஸ் வந்து 18 இது வந்து 1 டைம்ஸ் 2 பேலன்ஸ் 1 7 டைம்ஸ் இது வந்து ப்ரைம் நம்பராக மாறிடுச்சு 17ன்றது இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது ஸோ the final answer is -9 divided by 17 -9 divided by 17